ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங் பேப்பர்ஸ் இட்ஸில் இல்லுஸ்ட்ரேஷன், அதாவது டிப்ரிஷியேஷன் இல்லை, அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ் அண்ட் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸில் 17, 18, 19, 20 பேஜ் நம்பர் பார்த்தோன்னா 65 to 75 பார்க்க போகிறோம். ஓகே, பிஃபோர் தட் இஃப் யூ ஆர் வாட்சிங் அவர் சேனல் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ். இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ் என்னென்னா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ் வந்து இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த என்ட்ரிஸ் வந்து நார்மலாக உங்களுக்கு ஜேர்னல் போடுறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம சம்ஸ் போகலாம். ஓகே, டெஃபினிஷன்ஸ்லாம் இருக்குது. இப்போ வந்து ப்ரொவிஷன்ஸ், பேட் டெப்ட் இதெல்லாம் நம்ம என்ட்ரி எப்படி போடுறதுன்னு இருக்கா நம்ம ரிமைண்ட் பண்ணிக்கலாம் இதன் மூலமாக. பேட் டெப்ட் அக்கௌண்ட் டெப்டார் டு சன்ட்ரி டெப்டார்னு போடுவோம் ஃபஸ்ட் இயர் பேட் டெப்ட் வரும்போது. இந்த இதை அப்படியே அடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பேட் இது ப்ரொவிஷன் பிஎன்எல் அக்கௌண்ட் டெப்டார் டு பேட் டெப்ட்னு சொல்லிட்டு போடுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ப்ரொவிஷன்ஸ் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்டுக்கு பிஎன்எல் அக்கௌண்ட் டெப்டார் டு ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்னு போடுவோம். அப்புறம் இது வந்து செகண்ட் இயருக்கு பேட் டெப்ட் சன்ட்ரி டெப்டார் அதே தான். அப்புறம் ஆப்போசிட்டில் பிஎன்எல் டு பேட் டெப்ட்னு சொல்லிட்டு போடுவோம். அடுத்து இதில் வந்து ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்டு, பிஎன்எல் டு ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்டு. அப்புறம் க்ளோசிங்க்கும் அதே மாதிரி தான். ஓகே, இப்போ வந்து இல்லுஸ்ட்ரேஷன் 14 அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். இல்லுஸ்ட்ரேஷன் 17ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிஸ் அதுனா அண்ட் கோ had a provision for bad debt of 13,000. ஓகே, அடுத்து against their book debt on 1st April 2015 during the year ended 31st March 2022, rupees 8,500 provides irrecoverable, and it was desired to maintain the provision for bad debt at 5% on debtors which stood at rupees 3,90,000 before writing of bad debt. ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, பேட் டெப்ட் 31st மார்ச் இந்த இயருக்கு முடிகிற மாதிரி பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு ப்ரொவிஷன்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 13,000 கொடுத்துருக்காங்க. அப்புறம் 8,500 வந்து இர்ரெக்கவரபிள்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா பேட் டெப்ட்டு டிசைர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, மெயின்டைன் ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட். ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட் வந்து 5% வந்து இருக்குது. டெப்டாஸ் வந்து 3,90,000. ஓகேவா, இப்போ நம்ம சம்ஸ் போடலாமா? ஓகே, இப்போ வந்து 8,500 வந்து 2022 இதுதான் இப்போ நம்ம ஓப்பனிங்காக போட போகிறோம். ஓகேவா, பேட் டெப்ட் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு சாரி 2015 இங்கே ஒன்று இருக்குது. ஓகேவா, 2015 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட் வந்து 13,000 சொல்லியிருக்காங்க. அதை வந்து நம்ம இங்கே போட்டுக்கிறோம் ப்ராட் டவுன்னு சொல்லிட்டு. அடுத்து இந்த 8,500 வந்து பேட் டெப்ட் இல்லையா, அப்படின்னா பேட் டெப்ட் அக்கௌண்ட் டெப்டார் டு சன்ட்ரி டெப்டார்னு போடுவோம். ஓகேவா, அப்படின்னா பேட் டெப்ட் வந்து இங்கே போடுவோம். இல்லை ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்டு டெப்டார் டு பேட் டெப்ட்னு போடுவோம். அதனால் ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டெப்ட் அக்கௌண்ட் டெப்டார் டு பேட் டெப்ட்டு 8,500. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட் வந்து 5%. ஓகேவா, அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறோம். அப்படின்னா ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட் அக்கௌண்ட் டெப்டார் டு பிஎன்எல் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம போடுவோமா. அதுதான் 3,90,000 வந்து சன்ட்ரி டெப்டார் மைனஸ் பேட் டெப்ட்டு. அதுக்கடுத்து 5% நியூ பேட் டெப்டை மைனஸ் பண்ணுவோம் இல்லையா, மைனஸ் பண்ணிட்டு தானே 5% போடுவோம். போட்டிங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் உங்களுக்கு வந்து கிடச்சிரும். இதுதான் வந்து ப்ரொவிஷன்ஸ். ஓகேவா, இந்த வருஷத்துக்குள்ள ப்ரொவிஷன்ஸ். அடுத்து இது வந்து பிஎஃப். ஓகேவா, கேரி டவுன் பண்ணுறது. கேரி டவுன்
ஓகே, இது நம்மளுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அடுத்து இல்லுஸ்ட்ரேஷன் என்ன 18. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன் 1st April 2021 the balance of provisions for bad and doubtful debt was rupees 13,000 கொடுத்துருக்காங்க. 2021 ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 13,000. பேட் டெப்ட் வந்து 21/22 9,500 அப்படின்னா இதுதான் ஆரம்பிக்குது. இது வந்து அடுத்த இதா எண்டில் வந்து பேட் டெப்ட் வந்து இவ்வளோ இருக்குது. அடுத்து வந்து சன்ட்ரி டெப்டார் வந்து இந்த டேட்டில் இவ்வளோ இருக்குது 3,25,000 அப்படின்னா என்ன அர்த்தம்? இயர் எண்டில் இவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு சன்ட்ரி டெப்டாராக இருக்குது. ஓகேவா? அவுட் ஆஃப் திஸ் டெப்டார் ஆஃப் 2,500 பேட் அண்ட் cannot be realized. ஓகே, ரியலைஸ் பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பேட் டெப்ட், டவுட்ஃபுல் டெப்ட், இது ப்ரொவிஷன்ஸ் வந்து 5% இந்த இயருக்கு கொடுத்துருக்காங்க சன்ட்ரி டெப்டாரில். இப்போ நம்ம இதில் என்னெல்லாம் ஃபைன் பண்ணணும் அப்படின்னா, ஆப்ஷன் 1 வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ் போடணும் பேட் டெப்ட்டுக்கு அண்டு ப்ரொவிஷன். அப்புறம் லெட்ஜர் க்ரியேட் பண்ணணும். அப்புறம் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு அண்டு பேலன்ஸ் ஷீட் வந்து க்ரியேட் பண்ணணும். ஓகே, இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிஎன்எல்லும் பேலன்ஸ் ஷீட்டும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? பிஎன்எல் இருக்குது. இப்போ வந்து இந்த டேட்டில் 31/3/2022 16,125 எப்படி வந்துச்சு அப்படின்றது நீங்கள் வந்து ஒர்க்கிங் போடணும். இப்போ வந்து சன்ட்ரி டெப்டாரில் வந்து எவ்வளோ இருக்குன்னா 3,25K இருக்குது. ஓகேவா? அடுத்து பேட் டெப்ட் அதிலிருந்து மைனஸ் பேட் டெப்ட் ஈக்குவல் டு 2,500 இருக்குது. மைனஸ் பண்ணோம்னா 3,22,500 வந்து கிடைக்கும். இதில் இன்ட்டு 5% வந்து போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 16,125 அப்படின்ற ஆன்சர் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இதுதான் இந்த 16,125 அப்படின்றது நம்மளுக்கு சொல்கிறது. 9,500 ப்ளஸ் கரண்ட் இயருடைய 2,500 பேட் டெப்ட் நம்ம பார்த்துருந்தோம். அந்த ரெண்டையும் ஆட் பண்ணி இங்கே போட்டுருதீங்க ஆட் பண்ணி. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ப்ரொவிஷன்ஸ் வந்து 13,000 அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அதை இங்கே போட்டிங்க அப்படின்னா மைனஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கான இது வந்து கிடச்சிரும் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பேலன்ஸ் ஷீட். சன்ட்ரி டெப்டார் 3,25,000, ஃபர்தர் பேட் டெப்ட் 2,500, நியூ பேட் டெப்ட் லெஸ் பண்ணுவோம் இல்லையா? அப்புறம் இப்போ ப்ரொவிஷன்ஸ் வந்து கண்டுபிடிச்சோம் நியூ ப்ரொவிஷன், அதையும் மைனஸ் பண்ணிவிட்டு இங்கே ஆன்சர் போடுவோம். இதையும் மைனஸ் தான் பண்ணணும். ஓகே, இப்போ எப்படி இது வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஒரு அக்கௌண்ட்ஸாக பார்த்துடலாம். சன்ட்ரி டெப்டார் அக்கௌண்ட் வந்து இப்போ நம்ம க்ரியேட் பண்ணலாம். சன்ட்ரி டெப்டார் வந்து ஓப்பனிங் வந்து 3,25,000 அப்படின்றது இருக்குது. இப்போ வந்து நியூ பேட் டெப்ட் வந்து 2,500 போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு கேரி டவுன் அப்படின்றது வந்து கிடச்சிரும். ஓகே, அடுத்து ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட் இதை நம்ம போட போகிறோம். இப்போ வந்து 13,000 அப்படின்றது வந்து ஓப்பனிங்கில் இருக்குது. ஸோ இங்கே நம்ம போட்டிருந்தோம். நெக்ஸ்ட்டு ஓகே, நெக்ஸ்ட்டு போடும்போது இது டோட்டலாக பேட் டெப்ட் வந்து 12,000 அப்படின்றது இருக்குது. அதை அப்படியே இங்கே கொண்டு வந்துட்டோம். அடுத்து வந்து இந்த இது நம்ம ஃபைன் பண்ணோம் இல்லையா ப்ரொவிஷன், நியூ ப்ரொவிஷன், அது வந்து நம்ம அங்கே போட்டிருக்கோம். ஓகேவா? நியூ ப்ரொவிஷன் வந்து எப்படி ஃபைன் பண்ணோன்னு தெரியுங்களா? இதை இங்கே போட்டிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா பேட் டெப்ட்டுக்கு வந்து நம்ம என்ட்ரி போட போகிறோம். 9,500 ஓல்டு பேட் டெப்ட்டு, இது ஓப்பனிங்கு. ஓகே, இது வந்து நியூ, இது வந்து கேரி டவுன். ஓகே, இப்போ ஜேர்னல் பார்த்துடலாம். ஜேர்னலில் வந்து
2500 வந்து நியூ பேட் டெப்ட். ஸோ பேட் டெப்ட் அக்கௌண்ட் டெப்டார் டு சன்ரை டெப்டார்னு போட்டு 2500 போட்டிருக்கோம். ஓகே, 12,000 அப்படின்றது வந்து 9,500 ப்ளஸ் 2,500. ஓகேவா, இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் க்ளோசிங்கில். ஆல்ரெடி இருக்க 9,500ஐயும் 2,500ஐயும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் பிஎன்எல் அக்கௌண்ட் டெப்டார் டு பேட் டெப்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து இந்த 15,125 அப்படின்றது வந்து லெட்ஜரில் நம்மளுடைய ப்ரொவிஷன் இந்த இருக்குல்ல, இந்த இதுக்கான ஜேர்னல் தான் நம்ம இங்கே போடுறோம். பிஎன்எல் அக்கௌண்ட் டெப்டார் டு ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட். ஓகே, போட்ட சம்ஸில் வந்து இப்போ ஜேர்னல் வந்து ஷார்ட்டாக அங்கே நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இது கொடுத்துருக்குறாங்க ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் அண்ட் டெப்டார்ஸ். அது பார்த்துக்கோங்க. டிஸ்கவுண்ட் அலவுடு சன்ரை டெப்டார்னு போடுவோம். பிஎன்எல் டு டிஸ்கவுண்ட் அலவுடுன்னு போடுவோம். அதுக்கப்புறம் பிஎன்எல் டு ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் அலவுடு. இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, இல்லுஸ்ட்ரேஷன் 19 என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாபிக் வந்து ரொம்பவுமே கொஞ்சம் போரிங்கான டாபிக் தான். ஏன்னா லெட்ஜர் ஜேர்னல் இதை பற்றி தான் வரும். ஸோ இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இது போடலாம்னு நினைக்கிறேன். பேட் டெப்ட் வந்து இல்லுஸ்ட்ரேஷன் 19 பார்க்குறோம். என் கம்பெனி மெயின்டைன்ட் இட்ஸ் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் பேட் டெப்ட் அட் 5% அண்ட் ஏ ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டெப்டார்ஸ் அட் 2%. யூ ஆர் கிவன் த ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ். ஓகே, பேட் டெப்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. பேட் டெப்ட்னா நம்ம என்ன பண்ணுவோம், பேட் டெப்ட் அக்கௌண்ட் டெப்டார் டு சன்ரை டெப்டார். ஓகே, அதை தூக்கி இன்னொரு என்ட்ரி போடுவோம் இல்லையா, ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட் டு பேட் டெப்ட். ஓகேவா, ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட் அக்கௌண்ட் டெப்டார் டு பேட் டெப்ட், இந்த 2 என்ட்ரி இதுக்கு போடுவோம். அடுத்து டிஸ்கவுண்ட் அலவுட், அதுக்கு வந்து டிஸ்கவுண்ட் அலவுட் அக்கௌண்ட் டெப்டார் டு சன்ரை டெப்டார்னு போடுவோம். இன்னொன்று ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் டெப்டார் டு டிஸ்கவுண்ட் அலவுட் அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம். ஓகே, அடுத்து பிஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா வழங்குவதற்கு முன் சன்ரை டெப்டார். ஓகேவா, அவங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்புறம் வந்து ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட் வந்து என்ட்ரி போடணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட் அப்படின்னு போடுவோம். அப்புறம் இதுக்கு வந்து ப்ரொவிஷன் ஆஃப் டிஸ்கவுண்ட் ஆன் டெப்டார்ஸ் டு டிஸ்கவுண்ட் அலவுட் அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம். ஓகேவா, இப்போ நான் ஜேர்னல் சொன்னதுலேயே உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும். ஸோ இது நீங்களே போட்டுக்கலாம் லெட்ஜர். ஓகே, எதுவும் டவுட்ஸ் இல்லை, நான் அதை வந்து ரிப்பீட் பண்ணணும் இல்லை 1 by 1 சொல்லணும்னு நினச்சிங்கன்னா 1 by 1ன்னு போட்டு இல்லுஸ்ட்ரேஷன் நம்பர் போடுங்க. ஓகே, ஒரு 10 minutesல உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். ஓகே, மெசேஜ் பண்ணதுலேருந்து. அடுத்து இல்லுஸ்ட்ரேஷன் 20 வந்துடலாம் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக. illustration 20 என்ன சொல்கிறாங்கன்னா, on 31/12/2020 sundry debtor and provisions for debtor doubtful debt or rupees 50,000 and rupees 5,000 respectively during the year 2021. 2021 ஓகே, அடுத்து 3,000 or bad and written off on 30/9/2021. An amount of rupees 400 was received on account of a debt which was written off as bad last year on 31/12/2021. The debtors left was verified and it was found that sundry debtor stood in the books where rupees 40,000 okay, out of which a customer, Mr. X, who owned rupees 800 was to be written off as bad debt. Prepare bad debt account provision for doubtful debt, assuming that some percentage should be maintained for provision for doubtful debt as it will on 31/12/2021. Okay, நம்ம இப்போ வந்து also show how the illustration appear in profit and loss account and balance sheet. Okay, இதுவும் சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். ஓகே, நீங்கள் இது வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எதுவும் தெரிலனா கமெண்ட் பண்ணுங்கள் illustration 12 அப்படின்ட்டு. ஓகே.
Okay. Thanks for watching. Please like and share your friends. Still, if you have any doubts, please comment me. I will try to explain within one day. Bye bye.